திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் இயங்கும் வடசென்னை அனல்மின் நிலையத்தில் ஏற்பட்ட பழுது காரணமாக 1020 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இங்கு மொத்தம் 1830 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட வேண்டிய நிலையில் கொதிகலன் குழாய் கசிவு காரணமாக இரண்டாவது நிலையின் இரண்டாவது அலகில் 600 மெகாவாட், ஒன்றாவது நிலையின் ஒன்றாவது அலகில் 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இதேபோன்று ஒன்றாவது நிலையின் இரண்டாவது அலகில் ஜெனரேட்டரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இப்படி ஒரே நேரத்தில் அங்கு 1020 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்ட நிலையில் விடிய அரசு தரமற்ற பொருட்களை பயன்படுத்துவதே கொதிகலன் குழாய் சேதமடைய காரணம் என புகார் எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் கோட்டை மைதானத்தில் மணல் குவாரிகளை திறக்க வலியுறுத்தி லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மணல் குவாரிகள் திறப்பதில் விடியா திமுகவினரிடையே சீனியர் ஜூனியர் என அதிகார சண்டை நிலவி வருவதாக போராட்டத்தின் போது குற்றம் சாட்டிய லாரி உரிமையாளர் சங்கத்தினர் எம்சான் குவாரிகள் முறையான ரசீது முறையை பின்பற்றாததால் லாரி உரிமையாளர்கள் 35,000 ரூபாய் வரை அபராதம் செலுத்த வேண்டியுள்ளதாக சாடினர். விடியா அரசின் உட்கட்சி சண்டை காரணமாக மணல் குவாரிகள் திறக்காததால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதாக லாரி உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏஐடியூசி கட்டுமான தொழிலாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பதிவு செய்த அனைவருக்கும் மருத்துவ வசதி, வீட்டு மானியத்தை 10 லட்சமாக உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தின் போது முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே விடியா திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். செய்யார் அடுத்த மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு மேல்மா, மணிப்புரம் உள்ளிட்ட 11 கிராமங்களிலிருந்து 3174 ஏக்கர் விளைநிலங்களை விடியா அரசு கையகப்படுத்தி வருகிறது. இதனை எதிர்த்து விவசாயிகள் தொடர்ந்து 400 நாட்களுக்கும் மேலாக போராடி வருகின்றனர். இந்த நிலையில் மேல்மா கூட்டுச்சாலை அருகே மக்களுடன் முதல்வர் திட்டத்திற்கு வந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடிய அரசு விவசாயிகளின் கருத்துக்களை கேட்டறியாமல் தன் சொந்த குடும்பத்தின் நலனுக்காக செயல்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கட்டுமான தொழிலாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வாரியத்திற்கு தன்னாட்சி அதிகாரம் வழங்கவும், நல வாரியத்தில் பதிவு செய்த அனைவருக்கும் இஎஸ்ஐ மருத்துவ வசதி, 80% வேலைகளை உள்ளூர் தொழிலாளர்களுக்கு கட்டாயமாக வழங்க தனிச்சட்டம், மாத ஓய்வூதிய தொகை 2000 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. இதில் 200க்கும் அதிகமான தொழிலாளர்கள் பங்கேற்று விடிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர்.